உன் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் தாமதப்படுறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் வேண்டுவதை விட்டு விட்டோம். குழந்தை பாக்கியத்துக்காக உபவாசம் இருக்கிறது மனைவி, குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டி கதறி அழுறது மனைவி, குழந்தை பாக்கியத்துக்காக டாக்டரையா போய் உட்கார்ந்து பார்க்க வேண்டியது மனைவி. இவர் என்ன செய்ய மாட்டாரு, எங்கேயும் போக மாட்டாரு. குறிப்பா இவருக்கு என்ன தேவை? குழந்தை வேணும், சமுதாயத்தில் நான் ஒரு ஆண்மகன் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து வேணும். ஆனால் இவர் என்ன செய்ய மாட்டாரு, டாக்டரை பார்க்க மாட்டாரு, தன்னுடைய குறைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட மாட்டாரு. குறிப்பாக இவர் சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் நிற்பாரு, மனைவி கூட தேவை கிடையாது. ஏன்? மனைவி கூட வந்தால் அவள் மலடி என்ற ஒரு பட்டத்தோடு வர வேணும். அவள் அங்கே அப்படி தான் ட்ராவல் பண்ண முடியும். அதுதான் இந்த சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு. இதுக்கு ஒன்றும் மதம் கிடையாது, இதுக்கு ஒன்றும் ஜாதி கிடையாது, இதுக்கு சபை பாகுபாடெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இது எல்லா வீட்லேயும் எல்லா குடும்பத்திலையும் உள்ளது தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் எதுக்காக கேட்குறீங்கன்னு தெரியல. என் அன்பு சகோதரனே, நீ இன்னைக்கு ஜெபிக்க போற. உன் மனைவி கற்பம் தரிக்க நீ ஜெபிக்க போகிற. மனைவி கற்பம் தரிக்கல அல்லன்னு சொன்னா, உன்னுடைய மனைவி கன்சீவ் ஆகலன்னு சொன்ன உடனே அந்த மனைவியை தாங்குகிற அல்லன்னு சொன்ன அணைத்துக் கொள்ளுகிற, எதுக்கும் கவலைப்படாத, எத்தனை வருஷம் ஆனாலும் கடவுள் நமக்கு இந்த பிள்ளையை தருவார், கர்த்தர் நமக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், அவர் நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார் என்று சொல்லி தேவனை அண்டி நிற்கக்கூடியவர்கள், தேவனையே சார்ந்து நிற்கக்கூடியவர்களால நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்.